மகாகாரன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காராமணி. நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச காய்கள். அதாவது ஒரு 2 நாள் சேர்த்து வச்சு எடுத்தது அறுவடை. அதை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு தேவையான கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு கொஞ்சம் வத்தல், ஒரு 2-3 வத்தலும் போட்டிருக்கேன். 2 ஜீரகம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்து விடுவோம். கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், வத்தல். இந்த பாத்திரம் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினது. இப்போ சட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா ஹேண்டில் நல்லா இருக்குது, அடியில் நல்லா கனமாக இருக்குது. அடியில் நல்லா கனமாக இருக்குது. நல்லா பொரியல் வதக்கிக்கலாம். கடுகு வெடிக்க எவ்வளோ நேரம் ஆகுது பாருங்கள். அதாவது அடியில் கனமாக இருக்குன்னு அர்த்தம். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பயிரை தூக்கி போடுறோம். காராமணி போட்டு ஒரு கிண்டு கிண்டிப்போம். நல்லா வாசனையாக இருக்குது. காராமணிம்பாங்க, தட்டாம்பயிரும்பாங்க. எல்லாத்தையும் அதோட சேர்த்து தட்டிக்கிடும். லைட்டாக வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுப்போம். உப்பு போட்டுப்போம். காய் முங்குற அளவுக்கு தண்ணி விட்டால் போதும். இல்லை 2 பாசிப்பருப்பு போட்டுப்போம். பாசிப்பருப்பு போட்டால் கொஞ்சம் வாசனையாக இருக்கும். இது வதக்கும் போதே போட்டுருங்க, மறந்து. 2 பாசிப்பருப்பு. அப்புறம் உப்பு போட்டு மூடி வச்சு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் முங்குற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. நல்லா சீக்கிரம் வந்துடும். இளங்காயாக இருக்கிறதுனால சீக்கிரமே வந்துடும். தேவையான அளவு உப்பு லைட்டாக போட்டால் போதும், தாங்காது. தேவையான அளவு உப்பு போட்டு மூடி வச்சிடும். வேகட்டும். இல்லை தேங்காய் திருவிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது பாதி வேக்காடு வந்துருச்சு பாருங்கள். சீக்கிரம் வந்துருச்சு. கொஞ்சம் பாசிப்பருப்பும் போட்டுக்கோங்க, மணமாக இருக்கும். கொஞ்சம் வேகட்டும். கொஞ்சம் வெந்த பிறகு காமிப்பேன். கொஞ்சம் தேங்காய் துருவி வச்சுக்கோங்க. கொஞ்சம் வெந்தோடனே தேங்காய் போட்டு இறக்கும். ஒரு 1/2 கிலோ காய்க்கு ஒரு 300 காய்கிட்ட இருக்கும். 300 கிராம் இருக்கும். அளந்து பார்க்கல, கண் திட்டமாக சொன்னது. இங்கே வேகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணியெலாம் வற்றிட்டு பாருங்கள். தண்ணியெலாம் வற்றிட்டு ஸ்டேஜில் நம்ம தேங்காய் திருவி வச்சுருக்கிற தேங்காய் அதோட நல்லா தேங்காயை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நிறைய தேங்காய் போட்டால் நல்லாயிருக்கும். இது பீன்ஸ் மாதிரியே ஒரு டேஸ்ட் இருக்கும். நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. சுவையான காராமணி பொரியல் ரெடி. இது வீட்டில் மாடி தோட்டத்தில் விளைஞ்ச காய். நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல்
சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ. ஹாப்பி குக்கிங்.